குழந்தைங்களுக்கு கோல்டு காஃப் இருக்கும்போது இந்த கற்பூரவள்ளி சாறு, துளசி சாறு, வெத்தலை சாறுலாம் குடுக்கலாமா? கூடாதா? குடுக்கலான்னா எவ்வளவு குடுக்கணும்? எந்த வயசுக்கு அப்புறம் குடுக்கணும்? ஸோ அத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன். ஏன்னா நெறைய பேரண்ட்ஸ் வந்து கோல்டு காஃப்க்கு ஹோம் ரெமெடி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பேரண்ட்ஸ் இது வந்து நம்ம காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா குடுக்கலாம். ஸோ எப்படி வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃப்ரெஷ்ஷான லீஃப் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து கற்பூரவள்ளி தழை குடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நீங்க பறிச்சுட்டு வந்து நல்லா தண்ணியில வாஷ் பண்ணணும். 1க்கு 2 தடவை வாஷ் பண்ணுங்க. ஸோ தட் அதில் ஒட்டிட்டு இருக்கிற மண் எல்லாமே வந்து க்ளீன் ஆகும். வெத்தலை கொடுக்கறதுனால அப்படிதான், துளசி கொடுக்கறதுனால அப்படிதான், எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அந்த இலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணியில ஒரு 2 கற்பூரவள்ளி தழை, ஒரு 2 பெப்பரு, ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள், 2 3 சீரகம் இது போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கும் போது அந்த கற்பூரவள்ளி அந்த இலையில இருந்து அந்த சாறு வந்து பிரிஞ்சு வரும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதை வடிகட்டிட்டு கதகதப்பா, அதாவது ரொம்ப சூடாவும் இல்லாம ரொம்ப சில்லுன்னு இல்லாம லைட்டா கதகதப்பா இருக்கும்போது குழந்தைக்கு வந்து நீங்க 2ல இருந்து 3 ஸ்பூன் கொடுக்கலாம். இது வந்து 1 இயர்க்கு அப்புறம். ஸோ ஒரு வயசுக்கு அப்புறம் அப்படின்னா நீங்க 2ல இருந்து 3 ஸ்பூன் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். ஸோ காலைல ஒரு ஸ்பூன் இல்ல சாயந்தரம் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி வந்து நீங்க கொடுக்கலாம். இல்ல ஒரு நாளைக்கு ஒரு வேளையே கூட நீங்க கொடுத்துக்கலாம். பட் 1 இயர்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஃபுல் டேக்கே ஒரே ஒரு ஸ்பூன் கொடுங்க. அதுக்கு மேல கொடுக்க வேண்டாம். மெயினா வந்து குழந்தைங்களுக்கு கோல்டு காஃப் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணணும். அவங்களுக்கு ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்றது, நேசல் டிராப்ஸ் யூஸ் பண்றது, படுக்க வைக்கும் போது தலையை வந்து ஹைட்டா படுக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணாலே கோல்டு வந்து சரியாயிடும். ஸோ ஹோம் ரெமடிஸ் கண்டிப்பா கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு கிடையாது. பட் கொடுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கரெக்டான குவான்டிட்டி கொடுக்குறீங்கன்னும் போது சைடு எஃபெக்ட் நிறைய வராம இருக்கும்.